श्री गुरुभ्यो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे असाध्य साधक स्वामिन् असाध्यं तपकं वद रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधक प्रभो எனக்கு ஜோதிடம் போதித்த அனைத்து குருமார்களையும் வணங்கி நமது குரு சங்கல்பா ஆன்மீகம் ஜோதிடம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். நான் உங்கள் அன்பான அக்ஷயலக்னம் பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜோதிட ரீதியான உங்களுடைய கேள்விகளுக்கு தீர்வு காண நம்ம அலுவலக எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். நிறைய விஷயங்களே நம்ம கொடுத்துட்டே வரோம். இப்போ தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் இறங்கியிருக்கோம். உங்களுடைய ஆதரவு தான் அதை மேலும் 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 நம்மளை அந்த விஷயத்தை செய்ய வைக்க உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை சிறப்பாக நல்குங்கள். தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா அப்படின்னு. அப்போ முருகனுக்கு நிறைய கிருத்திகை, சஷ்டி, விசாகம், ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சஷ்டி, ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய கிருத்திகை இதெல்லாம் விசேஷமாக இருந்தாலுமே கூட தைப்பூசம், வைகாசி விசாகம், ஆடிக்கிருத்திகை, கந்த சஷ்டி அப்படின்னு முக்கியமான ரொம்ப சிறப்பான நாட்களாக பங்குனி உத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நாட்களெல்லாம் எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புன்னா முருகனுக்கு இன்னும் சிறப்பாக சொல்லுது. இந்த திருப்பாவை அப்படிங்கிறத நம்ம மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து பாடிட்டு மார்கழி நோன்பு அப்படின்னு சொல்கிறோம். நிஜமாகவே ஆண்டாள் சொல்லி இருந்தது இப்படியாக இருக்குமோ அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா சரியாக வருது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கா. அப்போ மார்கழி திங்களினுடைய மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தொடங்கி தை மாதம் பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடியது தான் இந்த மார்கழி நோன்பு, கன்னி நோன்பு அப்படிங்கிறது. நீங்கள் மார்கழி நீராடல் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி தை நீராடல் அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். அப்போ மார்கழி பௌர்ணமி தொடங்கி தை பௌர்ணமி வரைக்கும் தான் இந்த மார்கழி நோன்பு, இந்த கன்னியா நோன்பு அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும். மார்கழி நீராடல் போல் நம்மளை சொன்ன மாதிரி தை நீராடலுமே சிறப்பு வாய்ந்ததாகவே தான் இருக்குது. தை பொங்கலை தொடர்ந்து வரும் மற்றொன்று இயற்கை திருவிழா அப்படின்னா இதை சிறுவீட்டு பொங்கல்னு சொல்கிறாங்க. சிறுவீட்டு பொங்கல் ஏன்னா நம்ம மார்கழி மாதத்தில் டெய்லி வீடு வாசல் கோலம் போட்டு கலரெல்லாம் போட்டு அதுக்கு மேலே ஒரு சாணியில் பிள்ளையார் மாதிரி வச்சு அது மேலே பூ வைப்போம். அதை எடுத்து உருண்டை பிடித்து எருவாக தட்டி வீட்டில் வைத்திருப்பாங்க. பொங்கல் கழிந்து வரக்கூடிய தைப்பூசத்தில் மீண்டும் இந்த கன்னி பெண்கள் அந்த விரதம் அன்னைக்கு தான் முடியுது. அன்னைக்கு அவங்க வீட்டில் சிறுவீட்டு பொங்கல்னு அந்த தட்டி வச்சிருந்த அந்த வெராட்டி இருக்கு இல்லையா, அதை உபயோகப்படுத்தி பொங்கலை செய்ய வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கானதாகவே இந்த தைப்பூசம் இருந்திருக்கு. முருகப்பெருமானுடைய தொடர்பு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த மார்கழி பௌர்ணமி முதல் தை பௌர்ணமி முறை இருக்கக்கூடிய அந்த நமக்கு நல்ல கணவன் அமையணும், நல்ல அந்த மாதிரியான விஷயங்களுக்காக பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த தைப்பூசம். மார்கழி நோன்பு 1ஆம் தேதி தொடங்கல, மார்கழி பௌர்ணமியில் தான் தொடங்குது. அப்படி இந்த தைப்பூசத்தில் நிறைவு பெற்று இருக்க வேண்டும். இதுதான் ஒரு தமிழருடைய பாரம்பரியமாக இருந்திருக்கு. அப்போ அந்த நாள் பார்சோறு மூட நெய்ப்பெய்து பொங்கலிட்டு இருப்பார்கள். அதை தான் நம்ம கூடாரவல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. நெய் அப்படியே வழிஞ்சு அதோடு நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அது எப்படின்னா இந்த இதில் தான் அது முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பொங்கலிட்டிருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெய்ப்பூசும் ஒன்புழுக்கள் நேரிழையால் கொண்டோடும் தைப்பூசம். எப்படி நெய்ப்பூசும் ஒன் புழுக்கள் நேரிழையால் கொண்டாடும் தைப்பூசம்னு திருஞான சம்பந்தரும் கூட மயிலையில் அந்த பூம்பாவாங்கிற அந்த பெண்ணை நாகம் தீண்டு இறந்து விடுகிறார். அவளை உயிர்ப்பிப்பதற்கு பாடிய அந்த பதிகத்தில் இந்த தைப்பூச பற்றி குறிப்பிட்டு அந்த தைப்பூசத்தன்னைக்கு தான் அந்த மயிலையில் திருஞான சம்பந்தரால் அந்த பெண் உயிர்ப்பித்தெழுந்தாள் அப்படிங்கிற ஒரு சிறப்பான நாளாகவும் இந்த தைப்பூசம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு வள்ளியினுடன் கூடிய நாள். முருகப்பெருமான்
இறைவன்கிட்ட தேவர்களெல்லாம் வேண்டிய ஒரு நாள். முருகப்பெருமானுக்கு அன்னை பார்வதி தேவி அந்த சக்தி வேலை வழங்கிய நாள். முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணமான நாள். நம்முடைய மூத்த குடியாக இருக்கக்கூடிய, தமிழ் மூத்த குடியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை விசேஷமாக கொண்டாடக்கூடியதாக இந்த தைப்பூசம் இருந்தாலும், தைப்பூசம் முருகனுக்கு மட்டுமல்ல சிவனுக்குமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த தைப்பூசம் விரதத்தை 21 நாட்கள் தொடர்ந்து இருந்து இந்த தைப்பூசத்தில் கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் இது போன்ற முருகனுடைய சார்ந்த கவச்சங்களை பாராயணம் செய்வது, படிப்பது, பாடல் பாடுவது, முருகனுடைய போற்றிகளை சொல்வது அப்படின்னு இருந்து தைப்பூசத்தன்னைக்கு உண்ணானோன்பாக, முடிந்தளவு உண்ணானோன்பாக இருந்து மாலையில் முருகன் கோவில் சென்று வழிபட்டு வரும் பொழுது, இந்த பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரம் சனி, குரு பிறந்த நட்சத்திரம். ஜாதக ரீதியாக சனியினுடைய திசைகளை, சனியினுடைய தாக்கத்தை கொண்ட நட்சத்திரமாக இருக்குது. அப்போ குரு சனி அப்படிங்கிறப்ப நம்மளுடைய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களும் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய விஷயமாகவும் இந்த தைப்பூச திருநாள் இருக்குது. இப்போ தைப்பூசத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, தைப்பூசத்தன்னை காலையிலிருந்து மாலை வரை உண்ணா நோன்பு இருந்து மாலையில் முருகனை வழிபட்டு வேல் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. அதே போல் பாத யாத்திரை செல்பவர்கள் எல்லாமே இருக்காங்க. அப்போ முருகனை குறித்து சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய நாட்களிலே தைப்பூசம் ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. முக்கியமாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், விருச்சிகராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தைப்பூசம் பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேசராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை வாசல் சார்ந்த விஷயங்களிலிருந்து ஒரு நிவர்த்தி. ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி. மிதுன ராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியான விஷயங்களை சரி செய்யக்கூடிய விரதமாக தைப்பூச விரதம் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு தன்னுடைய மனக்கலக்கங்கள் நீங்கக்கூடிய, தன்னுடைய கவலைகளை தீர்க்கக்கூடிய நாளாக இந்த தைப்பூச திருநாள் இருக்கும். முக்கியமாக புனர்பூச நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்கீங்க, அது நீங்கள் மிதுன ராசியாக இருங்க, கடகராசியாக இருங்க. புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இவர்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா இந்த தைப்பூச நட்சத்திரம் தான். அப்போ இந்த தைப்பூசத்தை நீங்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக பிடித்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அக்ஷய லக்ன பద్ధதியில் அக்ஷய லக்னம் புனர்பூசமாக, விசாகமாக, பூரட்டாதியாக யாருக்கெல்லாம் சென்று கொண்டு இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த தைப்பூச வழிபாடை செய்ய ஒரு சிறப்பான பலனை தரும். சிம்மராசிக்கு விரயங்கள் குறையும், பயணங்களில் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும். என்னால் சேர்த்து வைக்கவே முடியலன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அந்த சேர்த்து வைக்கிற விஷயங்கள் இருக்கும். கன்னிராசிக்கு லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசிக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு பாக்கியங்களை தரக்கூடியதாகவும், தனுசு ராசிக்கு உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள், தீராத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக இந்த அம்மா பையனுக்கு பிரச்சனை இருக்குன்னா தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபடுங்க, பிரச்சனை சரியாகும். வீடு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கும். மகர ராசிக்கு திருமணம் சார்ந்து, திருமண உறவுகள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும். கும்பராசிக்கு கடன் தொல்லைகளை நீக்கக்கூடியதாக தைப்பூச வழிபாடு இருக்கும். மீன ராசிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். முருகன் வழிபாடே குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் எல்லா ராசிக்கும். மீன ராசிக்கு முக்கியமாக குழந்தைகள் சார்ந்த, குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை தரக்கூடியதாக இந்த தைப்பூச வழிபாடு. முருகன் வழிபாடு மட்டுமல்ல, அன்றைக்கி காலையில் சிவனையும் மாலையில் சுப்பிரமணியனையும் வழிபடுவது ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாளில் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் ஒரு சேர வணங்கி உங்களுடைய எல்லா வளங்களையும் நலங்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.